யோ பிக் பாஸ், மோசமான ஆளியா நீ. 2 நாள்னு பிரித்து வச்சு ஒரே ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ போர் ரெடி பண்ணிட்டல. நீ நடத்து. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிக் பாஸ் அப்படி என்ன பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். பண்ணிட்டீங்களா? ரைட்டு. பிக் பாஸ் அப்படி என்ன பண்ணாருன்னா, நேற்று 2 நாடும் அடிச்சுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தாரு, நடக்கலை. ஸோ அவரு கலகத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. 2 நாட்டுக்கும் தனித்தனியாக ராஜா, ராணி, மந்திரி, தளபதி அப்படின்ட்டு ஒன்று கொடுத்தவர் பல்லக்க மட்டும் 2 நாட்டுக்கும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அடிச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒன்று மட்டுமே கொடுத்துட்ருக்கிறாரு. பல்லக்கு ஆனால் 2 நாட்டவரும் உபயோகிக்கணும். ஒரு பல்லக்கு தான் இருக்கு. ஸோ இது எப்படி ஒரு பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டி முந்திக்கிட்டு ராஜா ராணவ கேசரியை உட்கார வச்சு அவங்க நாட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நாடு சும்மா இருக்குமா? இந்த நாட்டோட தளபதி மந்திரி இவ்வளோ நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல, இப்போ எங்களுக்கு கொடுங்க, இந்த பல்லக்கு 2 பேத்துக்குமே பொதுவானது தானே, ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டவனே தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு தளபதி என்ன சும்மாவா? தீபகாச்சே, அவர் விட்டுருவாரா? உங்களுக்கு வேணா நீங்க வெளியே இருக்கும் போதே கேட்டிருக்கணும். அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கேட்குறீங்க, இப்போ எங்க நாட்டுக்கு வந்துருச்சு, இது எங்களுக்கு தான் சொந்தம், தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ரொம்ப சிட்டாவே சொல்லிட்டாரு. நம்ம ராணியை பார்த்தா நம்ம நேத்தே பார்த்துட்டுமே, அவங்க எவ்வளோ அதிகார தோணியில் பேசுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க, போய் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து தளபதிக்கு கட்டளை இட்டாங்க. எப்படி பிக் பாஸ் நடந்துச்சா? அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நடக்க போது எல்லாமே சம்பவமே. நீங்களும் வீரம் உள்ளே சென்று எடுத்து வாருங்கள். ராணி சொன்னதும் சத்யா மந்திரி உள்ள வந்து பல்லக்க தூக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் எங்கிருந்தே தெரியாத முத்து திடீர்னு சடனாக உள்ள வந்து இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் கொண்டு போய் ராஜா ராணவ கேசரியா உட்கார வச்சுட்டாங்க. ராஜாவை உட்கார வச்ச பிறகு தீபக்கு, எங்கள் நாட்டு ராஜாவை தொடணும்னா தளபதி என்ன தாண்டி தான் தொட முடியும், முடிஞ்சா இப்போ தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச மாசா போட்டு விட்டாரு.